மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேன் நானு. ரொம்ப குஷியோ. தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெற்று வருவதாகவும் 26 தேர்தலில் அதை ஒழிக்கப்படணும் ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுனா யாருன்னே தெரியல எனக்கு. தெரிஞ்ச ஆள் யாருன்னா எதனா பேசினா அதுக்கு பதில் சொல்ல முடியும். தெரியாத ஆள் கேட்கற கேள்விக்கெல்லாம் எங்க பதில் சொல்ல முடியும் தம்பி? இவருக்கு பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யாசர் அராவத், ஹோஸ்டிமின், அதே போல லெனின், மாவோ, மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சால் அவங்களை பத்தி காட்டினா ஐயா அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு. புளியோதரை, பொங்கல், கோவில், இந்த தவிர வேற என்ன தெரியும்? ஆதவர்ஜுனா யாருன்னே தெரியல எனக்கு. லாட்ரி மார்ட்டின் மருமகன் நடத்தின கூட்டத்தில் சிஎம் போய் கலந்துக்கிட்டார்ல திருச்சியில். அதே வாய்ஸ் ஆஃப் காமன் தானே. அதே வாய்ஸ் ஆஃப் காமன் தான் 2021 பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கு. தெரிஞ்ச ஆள் யாருன்னா எதனா பேசினா அதுக்கு பதில் சொல்ல முடியும். தெரியாத ஆள் கேட்கற கேள்விக்கெல்லாம் எங்க பதில் சொல்ல முடியும் தம்பி? அந்த லாட்ரி மார்ட்டின் கிட்ட 509 கோடி தேர்தல் பத்திரத்தில் எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் செலவுக்கு வெளிப்படையா வாங்கினது 509 கோடி, மறைமுகமா வாங்கினது எத்தனை கோடி? 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? லாட்ரி மார்ட்டின் பணம் வாங்கின போது தெரியலையா அது லாட்ரி பணம். மதுவை விட மோசமானது லாட்ரி. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. கரப்ஷன் பேசிக்கலா எங்க பார்த்தாலும் கரப்ஷன். கோயில்ல இருக்கக்கூடிய நிதியை எடுத்து கரப்ஷன் பண்றது வயிறு எரியுது. கட்டமெல்லாம் போட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் உன்னை அடைக்க விரும்பல. காசெல்லாம் மேல போடுறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ அவளையும் மேலே எடுத்துக்க. நீ பார்த்து கீழே போடுறத நான் எடுத்துக்கிறேன். அடேங்கப்பா, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே. God is great. God is double great. உள்ளமங்கைன்னு ஒரு கோயில், முதலாம் ஆதித்த தேவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில். எவ்வளவு பழமை. அதுல இருக்கக்கூடிய அர்ச்சகரை போய் பாக்குறேன், லோக்கல் ஆள்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன். கேட்டா சம்பளம் எவ்வளவுனா 300 ரூபா, ஒரு மாசத்துக்கு 300 ரூபான்னார். நீங்க உடனே என்ன தண்டுல கிடைக்குது? தண்டுல அங்க ஒரு மண்ணாங்கட்டியும் போடல, 2 ரூபா 1 ரூபா போடுறாங்க. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. அதிகாரத்தை அடைவதற்கு யாரோட சேர்ந்து பயணிக்கின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் தவறானவர்களோட பயணிப்பது ஆபத்தானது. அதைத்தான் நான் அண்ணனுக்கு திருமானனுக்கும் நான் அவர் அப்படி போயிடக்கூடாதுன்னு விரும்பினது காரணம் தான். விஜய் அவர்களும் இவரை போன்றவர்களை அருகில் வைத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு சேவிங் செட்டு தான்டா இருக்கு. டேய், ஆளுக்கு இந்தியாவில் அட்வைஸ் பண்ணாதீங்கடா. இட்லியே குடுறா. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர்? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறார்? ஊர்ல நீ என்னதான்டா செஞ்சிட்டு இருந்த? எங்க அப்பாவுக்கு நான் ஒத்தாசையா இருந்தேங்க. எது? அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தியா? ஆஹா, நீ இல்லடா ராஜா புள்ள. இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்ணா ராஜா, ஊர்ல உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? சும்மாதான் இருக்காரு. மன்னராட்சி, மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.